வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம எல்லாருமே வந்து 2 மெத்தட ஃபாலோ பண்ணுவோம். ஒண்ணு வந்து நம்ம ஒரு மேஸ்திரி கிட்ட கான்ட்ராக்ட் முறையில விடுறது. இன்னொன்னு நம்மளே சுயமா லேபர்ஸ கூட்டுன்னு வந்து வேலை செய்றது. இந்த கொத்தனாரு, சித்தாளு, பெரிய ஆளு இந்த மாரியான ஆட்கள வந்து நம்ம சுயமா கூட்டுன்னு வந்து நம்ம வேலை செய்றது. இதுல நெறைய பேருக்கு குழப்பம்லாம் இருக்கும். எது இதுல சரியான முறையா பெட்டரா இருக்குன்னு. நான் உங்களுக்கு 2த்தையுமே சொல்றேன். இந்த வீடியோல இன்னைக்கு இத பத்தி தான் சொல்லப் போறோம். கான்ட்ராக்ட் முறையில மேஸ்திரி கிட்ட விடுறதுக்கும், தினக்கூலிய கூட்டின்னு வந்து வேலை செய்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு இந்த வீடியோல இத பத்தி தான் நம்ம சொல்லப் போறோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பில்டிங் சம்பந்தமா நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டுக்கிட்டே இருப்போம். இதுக்கு முன்னாடியும் நெறைய வீடியோஸ் இருக்கு. சேனல் உள்ள போனீங்கன்னா, எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த வீடியோஸ் நெறைய இருக்கு. போய் பாருங்க. விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மேஸ்திரி கிட்ட நம்ம வீடு குடுக்கும்போது, அவர்கிட்ட முதல்லயே ஸ்கொயர் ஃபீட் ரேட் எவ்வளோன்னு நம்ம பேசிட்டு ஒப்பந்த முறையில தான் நம்ம வீட்ட குடுப்போம். அவரும் வந்து ஸ்டார்ட்டிங்லயே இந்த பில்டிங்க்கு எவ்வளவு ரேட் வரும்ன்றத ஸ்டார்ட்டிங்ல ஒரு எஸ்டிமேஷன்ல சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த சதுர அடி வேலையில வராத வேலைகள்னு சொல்லி இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கொட்டேஷன்லயே உங்களுக்கு ரேட் எல்லாம் போட்டு குடுத்துருவாரு. நீங்க அந்த வேலை செஞ்சீங்கன்னா காசு குடுப்பீங்க. செய்யலன்னா குடுக்க மாட்டீங்க. இதுதான் இப்படிதான் இருக்கும். தினக்கூலியில பார்த்தீங்கன்னா, மேஸ்திரி மாரிலாம் இதுல சதுர அடி எவ்வளோன்னு ரேட் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க எத்தனை நாளு நீங்க ஆட்கள கூட்டிட்டு வந்து வேலை செய்றீங்களோ, அத்தனை நாளைக்கும் நீங்க அவங்களுக்கு சம்பளம் வந்து குடுத்தாகணும். அது கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மேஸ்திரி கிட்ட வேலை செய்ற ஆளுங்க எல்லாருக்கும் அவரு டெய்லிலாம் சம்பளம் குடுக்க மாட்டாரு. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரெகுலரா தான் வேலை செய்வாங்க. இப்போ ஒரு மேஸ்திரின்னு இருந்தா, ஒரு 3 நாள் கொத்தனாரு, ஒரு 3 நாள் பெரிய ஆளு, ஒரு 4 சித்தாள் அப்படின்னு ஒரு செட்டா இருப்பாங்க. அவங்க யாருமே டெய்லி வாங்க மாட்டாங்க. வாரத்துல 1 டைம் சனிக்கிழம ஆனா அன்னைக்கு தான் அவங்க சம்பளமே வாங்குவாங்க. அதனால வந்து மேஸ்திரியும் வந்து உங்கள தொல்லலாம் பண்ண மாட்டாரு. வாரத்துல 1 டைம் தான் வாங்குவாரு. இதுவே தினக்கூலிக்கு நீங்க போனீங்கன்னா, நீங்க டெய்லி கூட்டிட்டு வர ஆளுங்க வந்து நிச்சயம் இல்லாதவங்க. அவங்க வந்து இன்னைக்கு வரவங்க இன்னைக்கு மட்டும் தான். நாளைக்கு வருவாங்களா, மாட்டாங்களான்றது அவங்களுக்கே தெரியாது. அதனால டெய்லி சம்பளம் வந்து அவங்க வாங்கிடுவாங்க. ஒரு 3 கொத்தனாரு, 4 கொத்தனாரு, 4, 5 கையாள் வைக்கிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 10,000 நீங்க வீட்ல ரெடியா வச்சுக்கிட்டே இருக்கணும். இது இது ஒரு மைனஸான ஒரு விஷயம். 3வது பாயிண்ட் பேமெண்ட் விஷயத்திலயும் சரி. மேஸ்திரி வந்து உங்க வீட்டு ஓனர டெய்லிலாம் குடுங்கன்னு சொல்லி அப்படிலாம் தொல்ல பண்ண மாட்டாரு. வாரத்துல ஒரு முறை வாங்குவாரு. அப்படி இல்லன்னா, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட வாங்குற மேஸ்திரிலாம் இருக்கிறாங்க. அவங்கலாம் உங்ககிட்ட முன்னாடியே காசும் வாங்க மாட்டாங்க. ஒரு பேஸ் மட்டம் வரைக்கும் முடிச்சிருவாங்க. அவங்களே சம்பளம்லாம் குடுத்துருவாங்க ஆளுங்களுக்கு. ஒரு ஸ்டெப் பைனா ஒரு பேஸ் மட்டம், ஒரு ரூஃபு, அடுத்தது பினிஷிங்கு அந்த மாரி வாங்குற மேஸ்திரிங்கலாம் கூட இருக்கிறாங்க. தினக்கூலியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்க வேலைக்கு வந்துட்டாவே, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டா வேலைக்கு, நீங்க சம்பளம் குடுத்து தான் ஆவணும். சப்போஸ் ஆள் வரல, மெட்டீரியல் வரலன்னு சொல்லி நீங்க காரணம்லாம் சொல்லி அவங்களுக்கு வேலை இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போகவும் முடியாது. வேலைக்கு வந்துட்டா ஏதாவது ஒரு வேலைய சொல்லியாவது அவங்களுக்கு அன்னைக்கு சம்பளத்த குடுத்து தான் ஆவணும். 4வது பாயிண்ட் 4வது பாயிண்ட்ல வேலைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்தனாரு எவ்வளோ வேலை செய்யணும், எவ்வளோ கட்டு வேலை போடணும், எவ்வளோ பூசு வேலை செய்யணும், சித்தாளு, பெரிய ஆளு ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க, எல்லாமே மேஸ்திரிக்கு வந்து தெரியும். தினக்கூலியில உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஆளு வந்து அன்னைக்கு என்ன வேலை செய்றாங்களோ, அதுதான் உங்கள பொறுத்தவரைக்கும் வேலை. அவங்களும் அத தான் செஞ்சுட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்யணும், எவ்வளோ பூசணுன்ட்டு உங்களாலயும் கேட்க முடியாது. ஏன்னா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. 5வது பாயிண்ட் எந்தெந்த வேலைக்கு எத்தன ஆளு புடிக்கும்னு ஒரு மேஸ்திரிக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு செவுரு வந்து பூசணும்னா, இதுக்கு எத்தன ஒரு கொத்தனார் தேவைப்படும். கை ஆளு எத்தன பேர் விடணும்னு ஒரு மேஸ்திரிக்கு நல்லா தெரியும். அவரு அதுக்கேத்த மாரி தகுந்த சிக்கனமான ஆளா தான் விடுவாரு. தினக்கூலியில நீங்க அப்படி விட முடியாது. ஏன்னா, வேலை செய்றவங்க என்ன சொல்றாங்களோ, அத தான் நீங்க கேட்கணும். ஒரு மேஸ்திரி கிட்ட ஒரு செவுரு பூச வேண்டிய ஒரு கொத்தனாரு, தினக்கூலியில 2 செவுரு பூசணும்னு சொன்னாலும், நீங்க அத நம்பி தான் ஆவணும். 6வது பாயிண்ட் ஒரு மேஸ்திரிக்கு வேலை செய்ற அதாவது பில்டிங் கட்டுறதுல எல்லா அனுபவமும் அவருக்கு இருக்கும். ஒரு வேளை பில்டிங் கட்டும்போது தவறு நடந்துட்டா, எல்லா வேலையிலயுமே ஒரு தவறு நடக்கத்தான் செய்யும். இது தவறு நடந்துட்டா, அந்த தவறை எப்படி சரி பண்ணணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அத எப்படி சரி பண்ணி, சரியான முறையில கட்டணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அவரு சரி பண்ணிடுவாரு. இதுவே நீங்க தினக்கூலியில போனீங்கன்னா,
ஆளுங்க வேலை செய்யறத தான் நீங்க வந்து பார்க்கணும். உங்ககிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க, "எப்பா ஆளுங்கள விட்டுட்டியா? பின்னாடியே நில்லுப்பா, ஆளுங்க செய்வாங்கன்னு." ஆனா ஆளுங்க வந்து சரியா செய்றாங்களா? இல்ல தப்பா செய்றாங்களான்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்களும் போயி பின்னாடியே போய் நிப்பீங்க. ஆளுங்க வேலை செஞ்சுன்னு தான் இருப்பாங்க. ஆனா அது எப்படி ஆரம்பிக்கணும்? எப்படி அந்த வேலைய முடிக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க நின்னு வேடிக்கை மட்டும் தான் நீங்க பார்த்துட்டு இருக்க முடியும். சரியா செய்றாங்களா? இல்ல தப்பா செய்றாங்களா? உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க செய்றது தான். இல்ல அரைகுறை வேலைக்காரங்களா? எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன செய்றாங்களோ முழுக்க முழுக்க நீங்க அத தான் வேலைன்னு நீங்க நம்பி ஆகணும். 7வது பாயிண்ட். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பில்டிங் விஷயத்துல. சொல்றேன் கேளுங்க. ஒரு மேஸ்திரி கிட்ட ரெகுலரா வேலை செய்யற வேலையாட்கள் தான் வருவாங்க. உங்க பில்டிங்ல வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஒரு நம்பகமான ஒரு கொத்தனார விடுறாருன்னா, அந்த கொத்தனாரே தான் அவரு வந்து கடைசி வரைக்கும் உங்ககிட்ட விடுவாரு. ஏன்னா, அப்பதான் அவரு கரெக்ட்டா வேலைய வந்து செஞ்சுட்டு வருவாருன்னு. ஒரு வேலை தப்பு நடந்துட்டா கூட, அந்த கொத்தனார் என்ன பண்ணுவாருன்னா, மேஸ்திரி பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த தப்ப அப்பவே சரி பண்ணிடுவாரு. சரி பண்ணிடு ஏன்னா சரி பண்ணலன்னா மேஸ்திரி வருவாரு, டெய்லி வந்துச்சு சுத்தி கித்தி நல்லா பார்ப்பாரு, செக் பண்ணுவாரு. வேலைலாம் எங்கெங்க கரெக்ட்டா செஞ்சுக்கிறாங்க, எங்கெங்க தப்பு இருக்கு. மேஸ்திரி வேலையே அதுதானே. ஆளுங்க கரெக்ட்டா செஞ்சாங்களா இல்லையான்னு செக் பண்றது தான் மேஸ்திரி வேலையே. மேஸ்திரி பார்த்து திட்டுறதுக்கு முன்னாடியே இவரு சரி பண்ணிடுவாரு. அங்க வேலை செய்ற ஆளுங்க எல்லாமே சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா மேஸ்திரி வந்து ஒரு அனுபவசாலி. அவருக்கு எல்லாமே தெரியும். இப்ப இதுவே தினக்கூலியில நீங்க போனீங்கன்னா, தினக்கூலியில இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஆளு தான் வருவாங்க. உங்ககிட்ட ஸ்டார்ட்டிங்ல வர ஆளுங்க கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன 9 மணிக்கு வரணும். 10 மணிக்கு வேலைய ஆரம்பிக்கணும். 1 மணிக்கு சாப்பாடு விட்டுறணும். 5:30 மணிக்கு கைய காலெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடணும். சம்பளத்த வாங்கிக்கின்னு போயிடணும். இதுக்கு நடுப்பட்ட நேரத்துல என்ன முடியுதோ செய்வோம். இதுதான் அவங்க மைண்ட் செட். ஒரு மேஸ்திரி மாரிலாம் இந்த வேலைய இன்னைக்கு முடிக்கணும், அந்த வேலை அன்னைக்கு முடிக்கணுன்ட்டுலாம் நீங்க வந்து அவங்களுக்கு பிரஷர் குடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது வேல. எந்த வேலையுமே உங்களுக்கு சுத்தமா தெரியாது. நீங்க ஒரு ஜீரோ. மெயினா வந்து பல ஓனர்ஸுங்க வந்து இந்த மாதிரி தினக்கூலியில ஆளுங்கள கூட்டின்னு வந்து வேலை செஞ்சுட்டு என் வீட்ட சரியாவே கட்டல. நானே பார்ப்பேன். ஒரு மேஸ்திரி கிட்ட செய்ற ஆளுங்க செய்ற வேலை வித்தியாசத்துக்கும், இதுவே அ கூலி வேலைக்கு போய் செய்ற வித்தியாசத்துக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். வேலையும் சுத்தம் இருக்காது. எல்லாம் அரைகுறை வேலைக்காரங்கள கூட்டின்னு வந்து யாருமே கூப்பிடாத ஒரு அரைகுறை வேலைக்காரங்கள கூட்டின்னு வந்து தான் இவங்க வேலை செய்வாங்க. ஆளு கிடைச்சா போதும்டான்னு. ஏன்னா பில்டிங்கே ஆரம்பிச்சாச்சு. வேலையும் பாதி பாதி செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு மேஸ்திரி கிட்ட குடுக்க முடியாது. வேற வழி இல்ல. இப்படிதான் செஞ்சாகணும்னு சொல்லி வீட்ட வந்து ரொம்ப மோசமா பண்ணி வச்சிருப்பாங்க. ஆளுங்களும் சரி, இன்னைக்கு சம்பளம் வாங்குறதுக்கு செஞ்சுட்டோமா, முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ரெடி பண்ணணுமா, அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. நாளைக்கு எவன் வரானோ அவன் பாடு. நாளைக்கு அந்த வேற ஒரு வேலை செய்ற ஆளு வருவாங்க. "யோவ்! இந்த வேலைய யார் யார் செஞ்சா? நான் அந்த மாரி வேலை செஞ்சுச்சு. நல்லாவே இல்ல. இது இப்படியா செய்வாங்க, அது அப்படியா செய்வாங்கன்னு" உங்க பில்டிங்கே என்னவோ இது ஆன மாரி உங்கள பயமுறுத்தி விடுவாங்க. இந்த மாரியான வேலைலாம் இருக்கு. இதுவே ஒரு மேஸ்திரி கிட்டன்னா, அவங்க கிட்ட ரெகுலரா செய்ற ஆளுங்க தான் இருப்பாங்க. அவங்க கரெக்ட்டா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி வர்றவங்க, அவங்கள மேனேஜ் பண்றதுக்கு மேஸ்திரின்னு ஒருத்தர் இருப்பாரு. இது ரொம்ப, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 8வது பாயிண்ட் ஒரு மேஸ்திரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வேலைக்குமே ஆளுங்க ரெடியா இருப்பாங்க. சித்தாளு, பெரிய ஆளு, கொத்தனாரு, பெயிண்டரு, சென்ட்ரிங்காரரு, இந்த எல்லா வேலைக்குமே கார்பெண்டரு, பெயிண்டர் எல்லா வேலைக்கும் அவர்கிட்ட ரெடியா இருப்பாங்க. அவரு ஒரு ஃபோன் பண்ணா நேரா வந்து நிப்பாங்க. "அண்ணா எங்கண்ணா செய்யணும் வேலை? என்னண்ணா வேலை? எவ்வளோண்ணா ஏரியாண்ணே?" அப்படின்னு கரெக்ட்டா செஞ்சுருவாங்க. "நீங்க செஞ்ச வேலையாண்ணே?" அப்படின்னு அவங்களே வந்து அது கரெக்ட்டா அந்த செட் ஆயிடுவாங்க. இப்போ இதுவே நீங்க தினக்கூலியில கூட்டின்னு வரீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நீங்க தான் தேடி தேடி போணும். அவங்க வேலை அவங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அனுபவம் வாய்ந்த வேலைக்காரங்களா? தரமா செய்வாங்களா வேலைய? அந்த மேரியான ஆட்களான்னு உங்களுக்கு தெரியாது. ஆளு வந்துட்டாங்க. நம்ம கூட்டின்னு போய் செய்ய சொல்லுவோம்ன்னு, அப்படிதான் நீங்க செய்வீங்க. இதுல நான் யார் மேல தப்பு, சரின்னு நான் சொல்ல வரல. 2 சைடு இருக்கிற நல்லது, கெட்டத சொல்லிட்டேன். நீங்க தீர்மானிச்சுக்கங்க. என்னங்க நீங்க சொல்றத பார்த்தா, அப்போ நாங்க டெய்லிலாம் வேலைக்கு கூட்டின்னு வந்து ஆளுங்கலாம் செய்ய முடியாதா? மேஸ்திரி கிட்ட போனா அவ்ளோ ரேட்டு, இவ்ளோ ரேட்டு கேட்கறாங்களே! எப்படி அப்ப நாங்கலாம் வேலை செய்றது நீங்க கேட்கறீங்க. உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். ரொம்ப ஈஸி. பில்டிங்க பத்தி கொஞ்சமாவது உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும். அப்படி நாலேட்ஜ் இருந்தா, நீங்க டெய்லி லேபர்ஸ்ட்ட கூட்டின்னு வந்து செய்யுங்க. தப்பு இல்ல. அப்படி நாலேட்ஜ் இல்லன்னா, தயவு செஞ்சு செய்யாதீங்க. கல்யாணம் எப்படி 1000 காலத்து பயிரோ, அதே மாரி தான் வீடும். தலைமுறைகள தாண்டி நிக்கப்போது. நீங்க கட்டுனீங்கன்னா, உங்க காலத்தோட உங்க வீடு இடிஞ்சு விழுந்துறாது. உங்க பேரன் காலத்து வரைக்கும் அந்த வீடு நிலைச்சு நிக்கணும். ஸ்ட்ராங்காவும் நிக்கணும். தரமாவும் இருக்கணும். அதனால
ஒரு பில்டர்ஸ் கிட்ட குடுத்து, ஒரு மேஸ்திரி கிட்ட குடுத்து, அந்த வேலைய நல்ல தரமான முறையில செஞ்சுக்குங்க. இதுதான் வந்து வேலை தெரியாதவங்களுக்கு நான் சொல்ற ஒரு ஐடியா. இன்னொரு இருப்பாங்க பில்டிங் வேலை செய்றவங்க. ஒரு கொத்தனார் வேலை, பெரிய ஆள் வேலை, சித்தாள் வேலை அவங்கலாம் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து வேலை தெரியும். அதாவது கொத்தனார் வேலை செய்ய தெரியாது. ஆனா வந்து வேலை தெரியும். ஏன்னா அவங்க அந்த பில்டிங் லைன்லயே தான் வேலை செய்றவங்க. கொத்தனார்லாம் எப்படி வேலை செய்வாங்க, எவ்வளோ செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கலாம் வந்து ஒரு கொத்தனாரையே கூட்டின்னு வந்து நீங்கலாம் வேலை செய்யலாம். ஏன்னா உங்களுக்கே வேலை தெரியும். எதுவுமே தெரியாதவங்க நீங்க சுயமா கட்டாதீங்க. ஏன்னா உங்க வீடு உங்கள கடந்து, உங்க பிள்ளைய கடந்து, உங்க பேரன் வரைக்கும் அந்த வீடு நிலைச்சு நிக்கணும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பில்டிங் சம்மந்தமா நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.